ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சந்தியா ராக சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம் பார்வதிகிட்ட சொல்கிறாங்க மகாலிங்கத்தை வர சொல்லு அப்படிங்கும்போது அப்போ பார்வதி ரொம்பவே குழப்பமடைகிறாங்க. அப்போ பத்மா கேட்குறாங்க, எதுக்கு திடீர்னு அண்ணன் அவர் வர சொல்லியிருக்காரு அப்படிங்கும்போது அதுதான் ஒன்றும் புரியல. சரி, நான் போய் அக்காவுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி போகிறாங்க. அப்போ சாருக்கிட்ட சொல்கிறாங்க, அண்ணன் ஏதோ ஒரு முடிவு எடுக்க போகிறாரு, அதுக்காக தான் உங்கள் அப்பா அம்மாவை வர சொல்லியிருக்காரு அப்படிங்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா வீட்டில் உள்ள அவ்வளோருமே வராங்க. அப்போ மாயா கேட்குறாங்க, என்ன பெரியப்பா என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியம்மா சொன்னாங்க, என்ன விஷயம் அப்படிங்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படிங்கிறாங்க. அப்போ மகாலிங்கம்மா அவங்க ஒய்ஃபும் வராங்க. அப்போ அவங்களும் சொல்லிட்டே வராங்க, எதுக்காக இவர் நம்மளை வர சொன்னார்னு தெரியல, ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கும், என்ன விஷயத்தை பற்றி தெரியல, ஒருவேளை சாரு அங்கேருந்து கூட்டிகிட்டு போக சொல்கிறதுக்காக நம்மளை வர சொல்லியிருப்பார் அப்படிங்கும்போது சரிங்க நம்மளுக்குள்ளேயே பேசிகிட்டு இருந்தால் என்ன தெரியும், உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உள்ளே வராங்க. அப்போ அவங்கள பார்த்ததுமே சிவா திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, எதுக்குன்னா இவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, இவங்களுக்கும் நம்மளுக்கு தான் ஆகாதுல்ல அப்படின்னு சொல்லி அவங்க திட்டவும். இப்போ ரகுராம் சொல்கிறாங்க, சிவா கொஞ்சம் அமைதியாயிரு, நான் தான் அவங்கள வர சொன்னேன் அப்படிங்கும்போது நீ எதுக்கு வர சொன்ன அப்படிங்கிறாங்க, கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படிங்கவும். அப்போ மகாலிங்கம் கேட்குறாங்க, எங்களை வர சொன்னீங்களே என்ன விஷயம் அப்படிங்கவும், ரெண்டு பேருக்கு கல்யாணம் நிச்சயமாயிருச்சு இந்த வீட்டில், ஆனால் சாருக்கும் கல்யாணம் பண்ண வேண்டாமா, அதுக்காக தான் நான் வர சொன்னேன், சாரு விஷயத்தில் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே மகாலிங்கம் எல்லாருமே ஒன்றும் புரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, சாருக்கு நான் ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சுருக்கிறேன், அவங்க நாளைக்கு வருவாங்க, சாரோட அம்மா அப்பாங்கிற முறையில் நான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல, அதுக்காக தான் உங்கள்கிட்ட வர சொன்னேன், உங்களுக்கு இதில் சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை கேட்டதுமே மகாலிங்கத்துக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு. சாரு சம்மதிச்சா எங்களுக்கு சம்மதம் தான் அப்படின்னு மகாலிங்கம் சொல்லவும் அப்போ சாருவை கூப்பிட்டு ரகுராம் கேட்குறாங்க. அப்போ சாரு சொல்கிறாங்க, பெரியப்பா நீங்கள் என்னுடைய வாழ்க்கைக்காக ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க, நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான் அப்படின்றதாங்க. இதனால பார்த்தோம்னா பத்மா பார்வதி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மகாலிங்கம் சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ சாருட்ட கேட்குறாங்க, என்னம்மா இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்துட்டாரு அப்படிங்கும்போது சரிப்பா நான் பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. அவங்களும் கிளம்பி போயிருந்தாங்க. அப்போ பத்மா சாருட்ட கேட்குறாங்க, அண்ணன் தான் இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்து உங்ககிட்ட கேட்டார்ல, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு நீ சொல்லியிருக்க வேண்டியதுன்னு அப்படிங்கப்போ நான் எப்படி சொல்ல முடியும், சொல்ல பண்ணக்கி அவர் என்ன முடிவு எடுத்தாலும் நான் சம்மதம் தான் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், அப்போ எப்படி நான் எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. சரி இப்போ நீ என்ன தான் பண்ண போகிற, நான் உனக்கும் சீனுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்காக என் கையில் நான் பாயசத்தை கூட நான் ஊற்றிக்கிட்டேன், ஆனாலும் இது எல்லாம் உனக்காக தானே, நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி பத்மா கேட்கும்போது அதுவும் ஒரு வேளைக்கு நல்லது தான் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற, நாளைக்கு மாப்பிள்ளோட்டுக்காரங்க வரப்போகிறாங்கன்னு அண்ணன் சொல்கிறாரு, நீ என்னென்னா நல்லதுக்கு தான் அப்படிங்கும்போது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சாரு ஒரு திட்டத்தை சொல்கிறாங்க, இது மட்டும் நடந்துருச்சுன்னா சீனுவை எனக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே பத்மா சந்தோஷப்படுதாங்க. இதெல்லாம் நடக்குமான்னு கேட்கும்போது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாரு மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக மாப்பிள்ளை வீட்டாருக்காரங்க வராங்க. வந்ததுமே ரகுராம் அவங்களெல்லாம் வீட்டுக்குள்ளே அழைக்கவும் அவங்க வீட்டுக்குள்ளே வந்ததுமே கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இது ஒன்றும் புரியாமல் ரகுராம் முடிச்சுட்டு இருக்கிறாங்க. என்னங்க வந்ததும் வராதமா நீங்கள் இந்த மாதிரிக்கு சாருவை பற்றி தப்பாக பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரிக்கு ஒரு பொண்ணை தான் என் பையனுக்கு தலையில் கட்டுறதுக்காக எங்களை வர சொன்னீங்களா, இந்த பொண்ணு வேண்டாம் இந்த சம்மந்தமே வேண்டாம் அப்படிங்கவும் அப்போ ரகுராம் கேட்குறாங்க, ஏன் சாருக்கு என்ன குறை, எதுக்காக இந்த மாதிரிக்கு தப்பாக பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அப்போ சாருக்கு பார்த்துருந்தா அந்த மாப்பிள்ளை சொல்கிறாங்க, ஏற்கனவே சாருக்கும் சீனுக்கும் கல்யாணம் வரைக்கும் போயிட்டு தானே அந்த கல்யாணம் நின்று இருக்குது அப்படிங்கும்போது அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, அதெல்லாம் பழைய கதை, அதை பற்றிலாம் நீங்கள் பேச வேண்டாம், ஏதோ அந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக போச்சு, அப்புறம் ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த கல்யாணம் நின்று போச்சுது, இப்போ இதுக்காக நீங்கள் பழைய கதையெல்லாம் பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ரகுராம் சொல்லவும் அப்போ சாருக்கு பார்த்துருந்தா அந்த மாப்பிள்ளை சொல்கிறாங்க, கல்யாணம் நின்று போச்சுன்னா கூட பரவாயில்ல, ஆனால் சாரு ஒரு கெட்டு போனவா, அவளை ஏன் தலையில் கெட்டுறதுக்காக நீங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறீங்களா அப்படிங்கவும் இது கிட்டதுமே ரகுராம் அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் சாரு சீனுவால கெட்டு போன பொண்ணு, அவளை ஏன் தலையில் கெட்ட போறீங்களா அப்படின்னு சாருக்கு பார்த்துருந்த மாப்பிள்ளை ரகுராம்கிட்ட கேட்கவும் இது கேட்டதுமே ரகுராம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.